என்னுடைய பேர் ராஜரிகா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இயற்கை விவசாயி. இது வந்து ஒரு 100 ஏக்கரில் வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் தான் வந்து இயற்கை வைத்தியசாலை ஆரம்பித்து ராசி வருமானம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸு, நம்ம ஹெல்த் ஓரியன்டாக அப்படி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உணவுக்கு வந்து இயற்கை விவசாயம், உடலுக்கு இயற்கை வைத்தியம். டேய் வாடா இங்கே வாடா, டேய் கொம்பா இங்கே வா, மாறா இங்கே வா. இதெல்லாம் எங்களுடைய செல்லங்கள். நம்ம இதெல்லாம் நாட்டு இனங்கள் பார்த்துங்க. நாட்டு இனங்கள் நாய்கள், பொம்பை நாய்கள், இதெல்லாம் வந்து பழமை மாறாமல் இருக்கணுன்றதுக்காக நம்மளுடைய இந்த செல்லங்கள்லாம் நாங்கள் வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். அதுபோல் அந்த சைடு பார்த்தீங்கன்னா கோழிகள், நாட்டு இனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையான உணவுகளை தான் கொடுத்துட்டு இருக்கோம். அனைத்து ஜீவராசிகளுமே இதுல இருக்கும். இதுல பாருங்க, நாட்டு கோழிகள், அந்த பார்த்தீங்கன்னா கிண்ணி கோழி இருக்குது, வான் கோழி இருக்குது, வாத்து இருக்குது. எல்லா இனங்களையுமே நம்ம ஒன்றா உள்ள வச்சிருக்கோம். ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளோட சேர்ந்து நம்ம இங்கே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பாஞ்சர் முடிச்சிருக்கேன், எம்டி முடிச்சிருக்கேன். அதே மாதிரி அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரிகுலர் தெரப்பி, பூசா தெரப்பி, இந்த மாதிரி இயற்கை சார்ந்து வைத்திய முறைகள் என்னென்ன இருக்குதோ அனைத்தையும் ஒவ்வொன்றா அப்படி கற்றுட்டு ஒரு சிம்பிளாக நம்ம வந்து மதுரையில் வந்து ஆரம்பித்து ஒரு கிளினிக் போட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். 2015 பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கோர்ட்டில் ஒரு ஆஃபர் வந்தது. அதில் வந்து ஒரு ஜட்ஜ் ஆகி ஒரு 5 ஆண்டு காலம் 2015 2020 வரைதி அதில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு இயற்கை விவசாயத்தின் மீது உள்ள ஆர்வத்திலும் இயற்கை வாழ்வியல் உள்ள காதலாலும் நம்ம தடம் மாறி இருக்கோம், அதனால் வேண்டாம், நம்ம வந்து இயற்கை முறையிலே போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு என்னுடைய விவசாய பண்ணையில் 2002 ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் இங்கே இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். நம்மாழ்வாரையோட ஒரு 12 ஆண்டுகள் அவர் கூடவே பயணித்து நிறைய ஊர்களுக்கு, குக்கிராமங்களுக்கு, டவுன்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கெல்லாம் போய் நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை நிறைய விழிப்புணர்வு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய பண்ணியிருக்கோம். நிறைய மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து மண்புழு உரம் தயாரிப்பது எப்படி, பஞ்சகவியம் தயாரிப்பது எப்படி, வராக புனபஜலம் தயாரிப்பது எப்படி, அப்படிலாம் நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். இதை பற்றி நிறைய கட்டுரைகள் வந்து தினமலரில், ஹிந்து பேப்பரில், தினமணியில், தினத்தந்தியில் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கேன். நீதித்துறைக்கு போனோடனே இதெல்லாம் விட்டுட்டு என்னுடைய பணிகளை மட்டும் செய்ய வேண்டியதாக போச்சு. அப்புறம் தான் எனக்கு யோசித்தேன், ஆகா நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டு விலகி வர்றோமே, வந்து நம்ம 2000 வந்து நம்ம இயற்கை சார்ந்து தானே நம்ம இயற்கை விவசாயம் ஆரம்பித்தோம், அதெல்லாம் நிப்பாட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு இது வந்தற்பாடு அதெல்லாம் வேண்டாம், நம்ம வந்து திருப்பி இயற்கைக்குள்ளே போவோம். கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறைய மக்கள் இதனால் பயப்பட்டாங்க. அவங்களுடைய மனநிலைகள்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தடுமாற்றங்கள் ஏற்பட்டது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் வேண்டாம், நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம பிறருக்கு ஏதாவது செய்ய முடியுமா கூட நம்ம செய்யலாம், அல்லது சந்தோஷமாக இருக்கணும்னாலும் சரி, நம்ம ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கணும்னா கூட இந்த உடம்புன்ற ஊடகம் வேணும், இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து எதுவுமே முடியாது அப்படின்றத உணர்ந்து திருப்பி நான் இயற்கை விவசாயத்துக்குள்ளேயும் இயற்கை மருத்துவத்துக்குள்ளேயும் நான் வந்துட்டேன். இந்த வெளியூர்கள்லேருந்து வர்றவங்க தங்குறதுக்கு வசதிகள் இருக்காதுன்னு சொல்லிட்டு 20 குடில் போட்டு அவங்களுக்குலாம் கொஞ்சம் தங்குற மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுத்து நம்ம வந்து இந்த ஆரோக்கியத்தை பற்றி போதிச்சுக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பெண்ணாக பிறந்திருக்கோம் அப்படி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். மீன் கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள்னு ஒரு பழமொழி இருக்குது. அது ஒரு பொன்னான பழமொழி. அது மாதிரி தான் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட வருமுன் காப்போம், ப்ரிவென்ட் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு வரும். அந்த ஒரு நோக்கத்தில் நம்ம உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் ஆரோக்கியமாக எப்படி இருக்கலாம் மக்களுக்கு வந்து இங்கே வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஒரு குருகுலம் மாதிரி. நிறைய பெண்கள் திறமையோடு இருக்காங்க. அந்த திறமையை எதில் செலுத்துறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அப்போ அவங்க என்கிட்ட பேசும்பொழுது அவங்களுக்கு என்ன திறமைகள் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி, ஒன்று பெயிண்டிங்காக இருக்கலாம், அல்லது விவசாய துறையில் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சார்ந்த இருக்கலாம். அப்படி ஒவ்வொருத்தரும் எந்த இதில் ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பாதையை நம்ம வந்து காட்டி கொடுத்துட்ருக்கோம். இதனால் நிறைய பெண்கள் வந்து வேலைகள் அவங்களே ஏற்படுத்திக்கிட்டு அல்லது அவங்களே சுய தொழில் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறோம். நான் சொல்கிறதெல்லாம் பெண்களுக்கு நம்ம வந்து எல்லாருக்காகவும் நம்மளை தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்துக்காக, நம்ம குழந்தைங்களுக்காக, நம்ம கணவருக்காக, நம்மளுக்குன்னு ஒரு டயத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. எந்த ஸ்பேஸுமே நம்மளுக்குன்னு கொடுக்கறது கிடையாது. உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு ஒரு பாட்டு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி உலகம் பிறந்தது எனக்காக தான், ஓடும் நதிகளும் எனக்காக தான். இந்த மாதிரி எனக்காக நினச்சி வாழ்ந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக நமக்கு எல்லாமே கிடைக்கும்.